நம்மோட அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இருந்திருக்கிறார். சார், இப்போ ஜனநாயகன் படம் தணிக்கை சான்றிதழ் அவங்க வாங்கலை, நிறைய ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காங்க. அது குறித்த நாளைக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வர இருக்கிற சூழலில் நிறுவனமே தள்ளி வச்சுட்டு, இந்த நிறுவனம் கூட தெரிவிக்காத ஒரு குற்றச்சாட்டை, விஜய் கூட தெரிவிக்காத ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு காங்கிரஸுடைய தலைவர்கள் அடுத்தடுத்து தெரிவிக்க வேண்டிய காரணம் என்ன சார்? இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும்? இல்லைங்க, ஒன்று இந்த குற்றச்சாட்டுக்கு காரணம் சிபிஎஸ்சியில் இருக்கிற ஒரு நபர் தெரிவிச்ச ஆட்சேபனை தான் அப்படிங்கிறது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவங்க என்ன லைன் சொல்றாங்கன்னா, இப்போ தணிக்கைத்துறை என்பது ஒன்றிய அரசு பாஜகவுடைய இதா இருக்கு, அமைப்பா இருக்கு. ஸோ அதனால அதுல வேணும்னே அவங்க செய்யறாங்க, விஜய் வளைப்பதற்கோ அதை கோர் செய்யறாங்க. அதற்காக நாங்கள் எங்கள் கண்ணெடுத்து தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க முன்வைக்கின்ற வாதமாக இருக்கின்றது. நீங்க காங்கிரஸ்ல இருக்கின்ற ஒரு செக்டர் இல்ல ஒரு சின்ன விஜய் கூட இந்த தேர்தலில் பயணிக்கணும்னு ஆசை இருக்கான நிச்சயமாக இருக்கிறது. அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, திமுக கிட்ட எவ்வளவு நாள் நம்ம இருக்கிறது, நம்ம விஜயோட சேர்ந்து போலாம், 29க்குமே அது பயனுள்ளதாக இருக்கும். நீங்க கரூரோட துயரத்திற்கு பிறகு ராகுல் காந்தி விஜயில பேசினார் அப்படின்னு ஆதவ நான் சொல்றேன், அது உண்மைதான். நீங்க ராகுல் காந்தி ஏன் பேசினாரு, இல்ல யாருக்கு ஏன் பேச வைக்கப்பட்டார், அது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கே தெரியாம பேச வைக்கப்பட்டாருன்னா, அப்ப 29ல அது பயனுள்ளதாக இருக்கும், நமக்கு 26 நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. கேரளாவுக்கு கேசி வேணுகோபால் போன்றவர்களுக்கு கேரளாவுக்குமே விஜய் பயன்படுவார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. மற்ற மாநிலங்கள்லயுமே, தென் மாநிலங்களையும் விஜயோடைய வாக்கு பயன்படும் அப்படிங்கிறத பார்வையில்லாம இருக்கிறது. ஆனா இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் இல்ல தமிழக காங்கிரஸ் தலைவராக இருக்கிற செல்வ பெருந்தகை மற்றவர்களுக்கெல்லாம் எல்லோருக்கும் இந்த கருத்து இருக்கான இல்ல, நீங்க விஜய் கூட போனா ஜெயிப்போம் ஜெயிக்க மாட்டோமான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அது டவுட் தான். ஏன்னா விஜய் அன்ப்ரூவனா இருக்காரு. மேபி இந்த தேர்தலில் ஓரளவுக்கு ஒரு வாக்கு வங்கி காமிச்சா கூட நம்ம 2029 அது பயனுள்ளதாக இருக்கும். அப்ப இந்த தேர்தல் அவசரப்பட்டு போய் நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இருக்கு. இன்னொன்னு, இது எல்லாமே நெகோசியேஷனுக்கு பயன்படும். சீட்டோட பேரத்தை அதிகப்படுத்துவது சிவடங்கரே சொன்னாரு, அது வதந்தி, விஜய் கூட நாங்க பேசுறது சொல்லலாம் வதந்தின்னு சொல்லி சொன்னாரு. அந்த இடத்துல பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களுடைய கருத்தெல்லாம் தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அவங்க. ஆனா இது பேர வலிமையை கூட்டுவதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க சொல்ற மாதிரி தயாரிப்பு நிறுவனம் பேசல, அதோட இயக்குனர் பேசல, அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்களாம் அடுத்தடுத்தாக படம் செய்வாங்க. இப்ப தயாரிப்பு நிறுவனம் பேசுனாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரலாம், ரைடு வரலாம், அடுத்ததாக டைரக்டருக்கு நிறைய படம் கமிட்மெண்ட்லாம் இருக்கலாம், அதனால பேசணும்னு நினைக்கலாம். ஆனா தன்னோட கரியரின் கடைசி படம்னு சொல்லிட்டு இருக்கிற விஜய் அவர்கள் வாய்மூடி இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுவும் அரசியல் தலைவராக கொள்கை எதிரின்னு சொல்ற பாஜக குறித்து அவர் பேசாமல் இருப்பது, கேரியரின் உச்சத்தில் இருப்பவர் கேரியரையும் விட்டுட்டு வரப்போறேன்னு சொல்றவர் இன்னுமே மௌனமா இருக்கிறது ரொம்பவே வித்தியாசமான ஒரு இதா இருக்கு. ஏன் விஜய்க்கு இது யாரும் சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க? இல்ல சார், நீங்க தான் சார் பேசணும் இது அப்படிங்கிற சொல்லித்தர மாட்டேங்கிறாங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மௌனம் பெரிய ஆச்சரியமா இருக்கு, ஒரு கேள்விகளை எழுப்புது அப்படின்னு நீங்க சொல்ற அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சார், கிரீஷோடங்கர் முன்னாடி பிரவீன் சக்கரவர்த்தி போய் பார்த்தாரா அப்படிங்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் போய் பார்க்கறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிலாம் சொன்னார். ஆனால் அதே கிரீஷோடங்கர் தான் இன்னைக்கு ஜனநாயகன் படம் சென்சார்ஷிப்னால தள்ளி போகிறதுக்கு அவரு ஒரு அரசியல் காரணத்தை முன்வைக்கிறாரு. பிரவீன் சக்கரவர்த்தியும் அதே கருத்தை முன்வைக்கிறாரு. அதே போல் எம்பிக்கள் மாணிக்கம் தாக்கூரா இருக்கட்டும், ஜோதிமணியாக இருக்கட்டும், விஜய் வசந்த் என்று தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தியோட நேற்று சொல்லியிருக்காரு, அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக விஜய் வந்துட்டாருன்னு சொல்றாரு. அப்படியா? நீங்க பிரவீன் சக்கரவர்த்திக்கு என்ன கணக்குகள் இருக்கு, இல்ல அவர் எதற்காக பேசுகிறார் அப்படிங்கிறது நமக்கு பிற்காலத்துல தெரிய வரும். ஏன் மாதிரியான விஷயங்கள்லாம் பேசினாருன்னு. மாணிக் தாக்கூர் போன்றவர்களுக்கு நீங்க ஏற்கனவே அவங்களுடைய தேர்தல் அவர் நிற்கும் போது விருதுநகர்ல திமுக அவர்களுக்காக வேலை செய்யல. நீங்க இந்த காங்கிரஸ்ல இருக்கின்ற இந்த அதிருப்தி குரல்கள் எல்லாவற்றிற்கும் தனிப்பட்ட காரணங்கள் இருக்கு. பொதுவான நோக்கம்ங்கிறதெல்லாம் பெருசா ஒண்ணும் கிடையாது. பொதுவான நோக்கம் நமக்கு இருக்கு, காங்கிரஸ் மறுபடியும் நம்ம பெருசா உருவாக்கணும், காங்கிரஸ் அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகணும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு இந்த அமைச்சரை பிடிக்கல, எனக்கு இந்த திமுக நிர்வாகியை பிடிக்கல, எனக்கு திமுக பிடிக்கல அப்படிங்கிற தனிப்பட்ட அதிருப்தி இருக்கு. இன்னொன்று, சில பேருக்கு நமக்கு சீட்டு கேட்டோம் சீட்டு கிடைக்கல அப்படிங்கிற அதிருப்தியின் குரலாகத்தான் பார்க்கின்றேன். ரொம்ப அதனாலதான் சொல்றேன், நீங்க ரொம்ப சின்ன செக்டார்ல இருக்கிறவங்க மட்டும்தான் விஜய் கூட போகணும் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க ஓவரால காங்கிரஸ் அந்த மாதிரி குரல் இருக்கா, ராகுல் காந்திக்கு அந்த மாதிரி ஒரு நோக்கம் இருக்கிறதா இந்த தேர்தல்ல, இல்ல பிரியங்கா காந்திக்கு இருக்கா, சோனியா காந்திக்கு இருக்கான்னா இல்ல மற்றவர்களுக்கு இல்ல. காங்கிரஸ்ல இருக்கிற சில தலைவர்களுக்கு, நீங்க அகில இந்திய தலைவர்களாக இருக்கக்கூடிய இப்ப சிதம்பரம் இருக்கலாம், இல்ல இங்க தமிழ்நாட்டிலே இருக்கிற மற்றவர்களுக்கு இருக்கிறோம்னா இல்ல. இவங்க எல்லாரும் ஏன்னா ஒரு இடத்துல எங்கேயோ உடன்படுறாங்கன்னா, இது பாஜக செய்கின்ற வேலையை அந்த பாஜகவை எதிர்க்கின்றோம் அப்படிங்கிற புள்ளியில நம்ம இவங்களை எதிர்த்தாக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. எனக்கு என்ன சொல்ல போனா, இப்போ திமுகவே கூட இதுக்கு குரல் கொடுத்திருக்கணும். மேபி விஜய் அப்படிங்கறனால கொடுக்காம இருக்காங்கன்னு நினைக்கின்றேன். இல்லாட்டி மற்ற யாருக்கேனும் இந்த மாதிரி ஒரு நடந்துச்சு அப்படின்னா திமுகவும்
இது ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா முதலமைச்சரே ட்வீட் போட்டிருப்பாரு. கண்டனம் தணிக்கை குழு உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் நேற்று நீதிமன்றத்தில் கூட அரசு தரப்புல வாதமா முன்வைக்கிறப்ப ஒரு ஆட்சேபனை இருக்கு. தேதியை நீங்க வெளியிட்டு தேதியை முன்னாடியே அறிவிச்சிட்டு இப்ப தணிக்கைக்கு அழுத்தம் கொடுப்பது ஏற்புடையதாக இல்லை. ஆட்சேபனை இருக்கப்ப மறுவாய்க்கு போகணும், போயிட்டு நீங்க சான்றிதழ் பெற்ற பிறகுதான் இதை வெளியிட்ட வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்ப தயாரிப்பாளர் தரப்புலையும் இந்த போன்ற ஒரு விஷயங்கள் அரசியல் காரணங்கள் எதையும் சொல்லலை. தவிர்க்க முடியாத காரணம், அசாதாரண சூழல் இப்படி தான் குறிப்பிட்டிருக்காங்களே தவிர இப்போ காங்கிரஸ் சொல்கிற அந்த அரசியல் சார்ந்த குற்றச்சாட்டை தயாரிப்பு நிறுவனமும் சொல்லலை. தமிழக வெற்றி கழகத்திலிருந்து கூட யாருமே இது வரைக்கும் சொல்லாத சூழலில் விஜய் மௌனமாக இருக்கிறார். காங்கிரஸும் இப்படி கேட்பது தான், கேள்விகளை முன்வைப்பது தான் சந்தேகத்தை எழுப்பதா பலரும் சொல்கிறாங்க. நன்றி ஜெகதீஸ்வரன். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் KKR ஆதித்தன் இணைந்திருக்கிறார். சார், இப்போ காங்கிரஸுடைய இப்படி இன்றைக்கு வந்திருக்கிற ஒரு திரைப்படத்தை முன்வைத்து வெளிவந்திருக்கிற அந்த கருத்து என்பது அவர் திமுகவிலிருந்து விலகுவதற்கு தயாராகிட்டாங்க, அதனுடைய அறிகுறி தான் இதெல்லாம் எடுத்துக்கலாமா? அப்படி ஆமா, காங்கிரஸ் ஒரே இடத்துல பயணம் செஞ்சுட்டு ஒரு ஆற்றுல ஒரு கால் சேர்த்து வர மாதிரி 2 இடத்துல கால் வச்சு வெட்டக்கு ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. இது இப்போ எந்த பக்கம் அவங்க போய் எதில் மாட்ட போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா காங்கிரஸ்காரங்களோட டெல்லியில் காங்கிரஸில் கேரளா லாபி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், இப்போ பிரியங்கா காந்தி வயநாட்டில் ஜெயிச்சு அவங்க MP ஆகிட்டாங்க. அந்த அம்மா தான் இப்போ பிரைம் மினிஸ்டர் கூட எல்லாம் ரொம்ப நல்லா ஏதாவது க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க. புகைப்படம்லாம் வருது. டெல்லி பாலிடிக்ஸில் ராகுல் காந்தி அடிக்கடி வெளிநாடு போயிடுறாரு. இந்த அம்மா தான் மற்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த கேரளா லாபி என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளாட்சி தேர்தலில் கேரளாவில் காங்கிரஸ் அதிக இடங்களில் ஜெயிச்சனால எப்படியும் நம்ம ஜெயிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும் இந்த தடவை. அதற்காக விஜய் அந்த அவருடைய ரசிகர் பட்டாலாம் வச்சாரு, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணலாமே அப்படின்னு ஒரு இது. அதுக்காகவே இவரை போய் இப்போ பிடிக்கிறாங்க. காங்கிரஸ்காரங்களுக்கு விஜய் ஒன்றும் புதியவர் அல்ல. பல ஆண்டுகள் முன்பே ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வரும்போது விஜய் காங்கிரஸில் சேரக்கு அப்ளிகேஷன் போட்டவர் தான். அப்போ வயசு 35 தாண்டிட்டதுனால அவருக்கு அந்த இளைஞர் தலைவர் பதவி இல்லை. அதனால காங்கிரஸில் சேர முடியல அப்போது. இப்போ இப்போ அதை மறுபடியும் இந்த பழக்கங்கள்லாம் வச்சுக்கிட்டு தான் அப்போ ராகுல் காந்தியை கூட நம்ம பார்த்தோம். கரூர் சம்பவத்தில் இருந்த அகில தலைவரோட இவர் தான் போய் பேசினாரு ராகுல் காந்தி கூட. இன்னைக்கு நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி பேசிட்டாரு எல்லாம் சொல்கிறோம். அன்னைக்கு ராகுல் காந்தியை பேசியிருக்காரு திமுக கூட்டணியிலேருந்து. அதனால அவங்க ஒரு லைன் எடுத்திருக்காங்க. இது தமிழ்நாட்டில் வந்தால் வரப்போடவில்லை, கேரளாவில் தான் அவங்களுக்கு முக்கியமாக காரணம். கேரளாவும் பாண்டிச்சேரியும் இந்த 2 தான் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் வழக்கம் போல் எந்த கட்சி தோல்லையே ஏறி தவறி பண்ணணும். அதுக்கு இப்போ ஒரு விஜய் கட்சியில் போனால் கூட பரவாயில்லைங்க நிலைமைக்கு இருக்கிறாங்க. அது இதில் இன்னொன்று என்னன்னா, மாணிக்கம் தாக்கூர் இவங்க எல்லாமே டெல்லியிலேருந்து திணிக்கப்பட்டு வந்தவங்க, திடீர்னு வந்தவங்க. இங்கேருந்து போய் இப்போ தலைவர் இருந்து போய் பெரிய ஆளாக ஆன ஆட்கள் கிடையாது. அதனால அவங்களாம் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று தென் மாவட்டங்கள் அந்த கேரளா எல்லை பகுதியில் இருக்கிறனால அங்கே உள்ள நம்ம காங்கிரஸ்காரங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இது காங்கிரஸுக்கு இழப்பா அல்லது வருமானம் பார்த்தா தமிழ்நாட்டை பொருள் இழப்பு தான் வரும். ஏன்னா காங்கிரஸ் ஸ்பிரிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோட மூத்த பத்திரிகையாளர் செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். சார், காங்கிரஸை கடுமையாக ஆதரிக்கிற ஒரு நிலைப்பாட்டில் விஜய் இல்லை. ஆனால் விஜயை கடுமையாக ஒரு எந்தவித நிபந்தனை இல்லாமல் தாமாக முன் வரிந்து கொட்டி கொண்டு ஆதரிக்கிற ஒரு இடத்துக்கு காங்கிரஸ் வந்திருக்கு. திமுகவை கடுமையாக விமர்சிக்கிற விஜயை இன்றைக்கு காங்கிரஸ் ஒரு ரசிகர் மன்றம் போல ஆதரிக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்படி ஒரு நிலைமை ஏன் வந்திருக்கு? அப்போ காங்கிரஸ் திமுகவை விட்டு விலகுவதற்கான கூட்டணியை முறித்துக் கொள்வதற்கான இடத்துக்கு வந்துட்டா? ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா விஜயை சப்போர்ட் பண்ண காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாமே தனிப்பட்ட பிரச்சனைக்காக தான் வந்தாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க திமுகவில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜோதிமணியாக இருக்கட்டும், மாணிக் தாக்கூராக இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே திமுகவோட சில பிரச்சனைகள் இருந்ததுன்னு வச்சுங்களேன். இனிமே சீட்டு வாய்ப்பு இல்லை. மாணிக் தாக்கூராக இருக்கட்டும், ஜோதிமணி 2 பேருக்குமே இனிமேல் சீட்டெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி அவர் யாரு? அவர் சீட்டு வாங்கி அவருக்கு அனுமதி கிடைக்காம அவர் மாற்றப்பட்டது. மயிலாடுதுறையில் வேற ஒருத்தர் மாத்துறாங்க, சுதாவை மாத்துறாங்கன்னு வச்சுக்கலேன். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக தான் அவங்க முதல்ல ஆரம்பத்தில் விஜயை சப்போர்ட் பண்ணாங்க. பட் இப்போ காலகட்டத்தில் இப்போ என்ன ஆகிடுச்சு, பாஜக நிலைப்பாடு, பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அப்படின்னு பார்க்குறப்ப விஜயை சப்போர்ட் பண்ணுற மாதிரி காட்டிக்கிறாங்க. பட் என்னை பொறுத்தவரை இவங்க பேசுறது எல்லாமே ஒரு தற்காலிகமாக தான் பார்க்குற மகேஷ். காரணம் என்னென்னா, பாஜகவை பொறுத்தவரை அவங்க ஒரு முடிவு பண்ணி விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது.
ஆனா காங்கிரஸ்ல அப்படி கிடையாது. காங்கிரஸ்ல முடிவுங்கிறது யாரு? ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி அவங்களுடைய நிலை தான். காரணம் என்னன்னா அவங்க எடுக்கிற முடிவு தான் ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயம் தான். பாஜக எதிர்ப்பு நிலையில திமுக ரொம்ப தெளிவா இருக்கு. செந்தில்வேல் நம்ம நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, சுருக்கமா. ஆனால் தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு, கூடுதல் இடங்கள் என்று கேட்கிறதும், அதிகாரத்தில் வந்து நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னா எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அமைச்சரவையில் இடங்கிறத வந்து சொல்கிறதும், இன்றைக்கு அதை நான் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிற விஜய் நோக்கி காங்கிரஸ் வேகமாக நகர்ந்து கொண்டு இருக்கு, அதைத்தான் அந்த தலைவருடைய கருத்து வெளிப்படுத்துதுன்னு சொல்கிறாங்களே. அப்போ விஜயை நோக்கி போனால் காங்கிரஸுக்கு அது சாதகமாக இருக்குமா? இல்லை, காங்கிரஸை பொறுத்தவரை விஜய் பக்கம் மாறினால் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு அவங்களுக்கு தானே ஒழிய திமுகவுக்கு எந்த இழப்பும் கிடையாது. காரணம் என்னன்னா மோடி, அமித்ஷா, பாஜகங்கிற எதிர்ப்பு நிலையில திமுக தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால ஒருவேளை காங்கிரஸ் வேற முடிவு எடுத்தால் அதுல எந்தவித உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandeyar G Square. For details call 8939750009.